ஹலோ டியர்ஸ், நீ பார்க்க போகிறது செம்ம டேஸ்டியான ஒரு க்ரீமி பட்டர் கார்லிக் ப்ரான் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு 1/2 கிலோ வந்து ப்ரான் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா ஒரு முக்கால் தான் வேற வரைக்கும் எடுத்துருங்க, தனியாக வச்சுருங்க. அடுத்து வந்து பட்டரை வந்து 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா ஒரு பெரிய 2 பூண்டு அளவு வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இதில் ஒரு குட்டி கப் அளவு பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் தண்ணி தேவையான கொஞ்சம் லைட்டு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிங்க. பால் பத்தலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, இல்லைனா பாலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கட்டி இல்லாமல் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி ப்ரான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஆரிகானோ ஃப்ளெக்ஸு, சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கின ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தழை, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் நான், பரோட்டா எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.